ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேரை நல்லா திக்காக வளர வைக்கக்கூடிய ஒரு ஹேர் திக்னஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, லைட்டாக இழுத்தா கூட உடஞ்சிருதுன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ நான் 10 எடுத்திருக்கேன். இது நேச்சுரலாகவே நம்ம முடியோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். முடி இல்லாத இடத்துல கூட புதுசாக முடியை வளர வைக்கவும், அப்படி வளர்கிற முடி பிளாக்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க செம்பருத்தி பூ இல்லை லைட்டாக காஞ்ச செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைபிஸ்கஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. ஆளி விதை நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் விட்டமின்ஸ் ஒமேகா 3 அண்ட் ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது. இதில் இருக்க ஒமேகா 3 ஹேரோட திக்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் ஹைபிஸ்கஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருந்து ரிலீஸ் ஆகிற ஜெல் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியும் நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி ஜெல்லை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா டைட்டாக பிழிஞ்சு ஃபுல்லாக ஜெல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஜெல் ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் எல்லா ஜெல்லையும் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கூட கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான், டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கவே நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் நான் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னராக ஒர்க் ஆகுறதுனால ஹேர் ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் சிக் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சிக் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஹேர் மாஸ்க்கை உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரோட லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து ஹேரோட ரூட்ஸில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். ஹேரோட லென்த்துக்குமே நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ட்ரையாக ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சேஞ்ச் பண்ணிவிடும். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் இதை நம்ம ஸ்கேல்பில் வச்சாலே போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 30 மினிட்ஸ் அப்புறம் உங்கள் ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எந்த ஹேர் பேக், ஹேர் மாஸ்க், ஹேர் டானிக்காக இருந்தாலும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஹேருக்கு தேவையான பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிரும். ½ அன் ஹவர் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன் ஹேர் சாஃப்டாக இருக்குன்னா இதில் ஹைபிஸ்கஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே ஹேரை ட்ரை அண்ட் ஃப்ரீயாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். நார்மலாகவே என் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா செம்பருத்தி பூவும் அதோட இலையும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். என்னோட ஹேர் ட்ரையாக இருக்குன்னா நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். இந்த 2 வீடியோவையும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கவும், ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணவும், ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஓகே கியூட்டிஸ், நீங்களும் இந்த ஹேர் திக்னஸ் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.